திருமணம் என்பது அவசியமில்லை. திருமணம் மற்றும் கற்பு சார்ந்தவை பெண்களை அடிமைத்தனம் படுத்துகிறது என்பது ஒரு கருத்து நிலவுகிறது. அது மட்டுமல்லாமல் மேலை நாடுகளிலும் திருமணம் இல்லாமல் வாழலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. அதை பற்றி தாங்கள் கருத்து என்ன? சகோதரி அவர்கள் கேட்கிற கேள்வி, திருமணமே புரியாமல் இருந்தால் என்ன? திருமணம் என்பது மனிதனுக்கு அவசியம்தானா? அது இல்லாமல் வாழ முடியாதா? இன்னும் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், திருமணம் என்பது பெண் அடிமைத்தனத்திற்கு காரணமே திருமணம்தான். திருமணம் கற்பு நெறி என்று பேசுவ காரணத்தினாலே தான் பெண்கள் அடிமைப்பட்டு போனார்கள். ஆகவே திருமணத்தை ஒழிப்பதுதான் பெண் அடிமைத்தனத்திற்கான தீர்வு. ஆகவே திருமணமே இல்லாமல் வாழ்ந்தால் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். முதலாவதாக இந்த கருத்தை இஸ்லாம் முற்றிலும் நிராகரிக்கிறது. திருமணம் புரிந்தே ஆக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. துறவரத்திற்கு அனுமதி கிடையாது. உலக மதங்களிலேயே துறவரத்திற்கு அனுமதி மறுத்த மதம் இஸ்லாம் தான். நபிகள் நாயகத்திலே துறவரத்திற்கு அனுமதி கேட்டபோது கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, இந்த துறவு கோட்பாட்டை நாம் அவர்களுக்கு விதிக்கவில்லை, அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கி கொண்டார்கள் என்று திருமறையிலே ஒரு வசனம் இருக்கிறது. ஆக இறைவன் விதிக்கவில்லை, மனிதன் தனக்குத்தானே ஆக்கி கொண்டான். ஆக துறவு கூடாது, திருமணம் புரிந்தே ஆக வேண்டும். அத்தோடு திருமணத்தை ஒரு வழிபாடு என்று இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்நிக்காஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்னுடைய வழிமுறை, எவர் அதனை விடுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லர். ஆக அது ஒரு வழிபாடு, ஒரு புனிதமான ஒரு செயல். அது ஒரு முறை நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒருவன் தனது மனைவியோடு தாம்பத்திய உறவு கொண்டால் அதற்காகவும் இறைவனிடத்திலே கூலி உண்டு அப்படின்னு சொன்னார்கள். அதுவும் ஒரு தர்மம், ஒரு சேரிட்டி என்று சொன்னார்கள். தோழர்களுக்கெல்லாம் சந்தேகம், என்ன இது கூட ஒரு தர்மமா என்று சொன்னபோது அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், ஒருவன் தனது மனைவி அல்லாத வேறு பெண்ணோடு தொடர்பு கொண்டால் பாவம் என்றால், அனுமதிக்கப்படாத பெண்ணோடு தொடர்பு கொள்வது பாவம் என்றால், அனுமதிக்கப்பட்ட பெண்ணோடு தொடர்பு கொள்வது புண்ணியம். ஏனென்றால் இந்த முறையான திருமணம் நம்முடைய கற்பை பாதுகாக்கிறது அல்லவா, நம்முடைய பார்வையை தாழ்த்துகிறது அல்லவா, நம்முடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கிறது அல்லவா. திருமணம் புரியாட்டா என்ன ஆகும்? நிலை தடுமாறும், கண்கள் அலைபாயும் இல்லையா, ஒழுக்கம் தடுமாறும். இவற்றையெல்லாம் காப்பது எது? திருமணம். ஆகவே திருமணம் என்பது ஒரு அறம், அது ஒரு புனித செயல். இது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அதனை கட்டாயம் என்றும் சொல்லுகிறது, அதனை ஒரு வழிபாடு என்றும் சொல்லுகிறது. திருமணத்திற்கு வெளியே எந்த உறவுகளும் இருக்கக்கூடாது, திருமணத்துக்கு அப்பாற்பட்டு எந்த உறவுகளும் இருக்கக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக சொன்னதோடு மட்டுமல்லாமல் திருமணத்திற்கான நோக்கங்களையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்கு. திருமணம் எதற்காக? அது வெறும் உடல் இன்பத்திற்காக மட்டுமல்ல, நாட் ஃபார் மியர் செக்ஸ் யூனியன், செக்ஷுவல் யூனியன். உடல் இன்பத்திற்காக மட்டுமல்ல, திருமணத்தின் மூலமாக உன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக, திருமணத்தின் மூலமாக குழந்தைகளை பெறுவதற்காக. திருமணத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இஸ்லாம் சொன்னது அமைதி பெறுவதற்காக. லி தஸ்குனு இலைஹா, குர்ஆன் சொல்லுகிறது. ஆண்களையும் நாம் பெண்களையும் நாம் படைத்திருப்பது ஒருவரிடமிருந்து ஒருவர் அமைதி பெறுவதற்காக. ஆக திருமணத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் அமைதி. இஸ்லாம் என்றாலே அமைதி என்றுதான் பொருள். இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கூறும் அமைதியை நோக்கித்தான் செல்கிறது. ஆக குடும்பமும் அமைதியை நோக்கித்தான் செல்ல வேண்டும். ஆக குடும்பத்தினுடைய நோக்கம் அமைதி. அத்தோடு குடும்பத்தினுடைய நோக்கம், திருமணத்தினுடைய நோக்கம் சமூக பாதுகாப்பு, சோஷியல் செக்யூரிட்டி. ஆக இப்படியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கு. ஆக திருமணத்திற்கு அப்பால் எந்த உறவும் இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வியில் திருமணம் புரியாமலே இருந்தால் என்ன, திருமணத்திற்கு அப்பாற்பட்டு உறவு வைத்து கொண்டால் என்ன, பெண் அடிமைத்தனத்துக்கு இதுதான் காரணம், இது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். பெண் அடிமைத்தனத்திற்கு காரணம் ஆண்களுடைய ஆணாதிக்க மனப்பான்மை. அது திருமணம் புரிந்தாலும் இருக்கும், இல்லாவிட்டாலும் இருக்கும். இன்றைக்கு மேலை நாடுகளிலே திருமணமே இல்லாத உறவு இருக்கிறது. அங்கும் இதே பெண்களுக்கான கொடுமைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. நான் குறிப்பிட்டு காட்டினானே அந்த ஸ்காண்டினேவியன் நாடுகள், அங்கெல்லாம் அதிகமான கொடுமைகள் நடந்திருக்கு பெண்களுக்கு எதிராக. வித்தியாசம் என்ன, இங்கே கல்யாணம் முடிச்சுட்டு கொடுமை பண்ணுறான், அங்கே கல்யாணம் முடிக்காமலே கொடுமை பண்ணுறான். ஆக திருமணத்தை, பெண்ணடிமைத்தனத்திற்கு திருமணம் ஒரு காரணம் என்று சொல்வதைப் போல அறியாமை வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆக எதற்குமோ இவர்கள் முடிச்சு போடுகிறார்கள். ஆணாதிக்க மனப்பான்மையை ஒழிக்க வேண்டும். ஆகவே தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு தீர்வாக என்ன சொல்லுதுன்னா, பெண்களை பற்றிய உங்களுடைய கண்ணோட்டங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். பெண்கள் யார்? ஆணையும் பெண்ணையும் பற்றி திருமறையிலே சொல்லுகிற போது ஜவுஜைன், ஜவுஜைன் என்றால்
ஸ்பௌசஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே, ஜவுஜைன் என்ற வார்த்தையை குர்ஆன் பயன்படுத்துகிறது. ஜவுஜைன் என்றால் இணைகள் என்று பொருள். இணைகள், நீங்கள் இருவரும் இணைகள், ஒத்த எஜமான ஒத்த அடிமை எல்லாம் கிடையாதுப்பா, நீங்கள் 2 பேரும் இணைகள் என்ற வார்த்தையை குர்ஆன் பயன்படுத்துகிறது. ஆண்களும் பெண்களும் ஒட்டி பிறந்த இரட்டையர்களைப் போல என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் நண்பர்களைப் போல, பாலுஹும் அவுலியா பால், நண்பர்களைப் போல என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆணுக்கு பெண் ஆடையாக இருக்கிறாள், பெண் ஆணுக்கு ஆடையாக இருக்கிறாள். ஒரு ஆடை எப்படி ஒருவருடைய மானத்தை மறைக்கிறதோ, ஆடை எப்படி ஒருவனுடைய அழகுக்கு அழகு சேர்க்கிறதோ, ஆடை எப்படி பாதுகாப்பு தருகிறதோ, அதே போல் நீ அவனுக்கு பாதுகாப்பு தர வேண்டும், அழகு சேர்க்க வேண்டும், மானத்தை மறைக்க வேண்டும், அவள் உன்னுடைய மானத்தை மறைக்க வேண்டும். ஆக இப்படியெல்லாம் ஓமைகளை சொல்லி, கருத்துக்களை சொல்லி, ஆணாதிக்கம் கூடாது, பெண்களை கொடுமைப்படுத்துதல் கூடாது, இப்படி தான் தடுக்க முடியுமே தவிர, மூக்கில் சளி பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக மூக்கையே ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்னால், மூக்கையே எடுத்து விட வேண்டும் என்று சொன்னால், அது பிரச்சனைக்கு தீர்வாக அமைய முடியாது என்பதனை நான் இதன் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய நேயர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்வி கேட்க விரும்பினால் உங்கள் கேள்விகளை கீழ்கண்ட தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வையுங்கள். தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதி அனுப்ப வேண்டும். நீண்ட பத்தியை நீங்கள் எழுதினால் எங்களுக்கு சிரமமாக இருக்கும். தெளிவான முறையில் சுருக்கமாக அனுப்புங்கள். ஒரே ஒரு நிபந்தனை, முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும். முஸ்லீம்களுக்கு கேள்வி கேட்பதற்கு வேறு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. பள்ளி வாயிலில் கேட்டுக்கொள்ளலாம், இமாம்களை சந்தித்து கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே இந்த இடம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கானதே. ஆகவே முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.